பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 டேஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வரைக்கும் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஐ மீன் இன்றைக்கி வந்து 14th டேவோ சம்திங். ஆனால் எதுவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க, இந்த பீப்புளெலாம் வராங்கன்னு. அப்போவே வந்து அது ஒரு போரிங்கான லிஸ்ட் தான். ரொம்ப எக்ஸைட்டிங்கான பீப்புள் யாரும் அதில் இல்லை. பட் அதிலிருந்தே ஒரு பாதி பேர் கிட்ட கட் ஆகிட்டாங்க. பாதி பேர் கட் ஆகி போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த அனௌன்ஸ் பண்ணப்பட்ட கண்டஸ்டன்ஸ் தான் வந்து இப்போ இருக்காங்க உள்ள. பட் அந்த லிஸ்ட்லேயும் இருந்து இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளேயும் போயிருக்க ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரு. என்ன பண்ண போறேன்னு சொல்லிடுறேன். எனக்கு இவர் பேரை கேட்டாலே வந்து வினோத் ஒன்று சொன்னார்ல, அதுதான் ஞாபகம் வருது. பர்ஃபெக்டான பேர் கொடுத்துருக்காரு அவருக்கு, தர்பீஸ்ன்ட்டு. அதுவும் ஒன்று சொல்லுவார், என்னது, யோ தர்பீஸ் பார்த்துருந்துக்கோ அப்படின்னாரு. எனக்கு செம்ம சிரிப்பு அந்த இடத்துல. அந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் தான் இப்போதைக்கு பிக் பாஸ் ஓடுறதுக்கான ஒரு ரீசனாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பார்க்காகவே இருந்தது. வாட்டர்மெலன் ஸ்டார் அஸ் அன் இண்டிவிஜுவலாகவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். பட் திஸ் ஒன் இஸ் குட். அதுவும் தர்பீஸ்ன்னு சொன்னாலாம் எனக்கு உண்மையிலே சிரிப்பு தாங்கலை. நான் அந்த வீடியோஸ் மட்டுமே நிறைய சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராமில். போல் ஸ்டேஷனில் கூட யார் உன்னை எதுனா பண்ணான்னு கேட்டால் வினோத் போல. பர்சனலாக அந்த மனுஷன் திவாகர் அவரோட ஐடியாலஜி வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அண்ட் அவர் இந்த கவின் இஷ்யூவில் பேசின விஷயமா இருக்கட்டும், இல்லை ஜிபி முத்து அவரை பற்றி பேசின விஷயமா இருக்கட்டும். அண்ட் எனக்கு முதல்ல இவர் பேர் வந்ததுலேருந்தே தெரியும், இவர் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவாரோ எல்லாமே பண்ணுவாருன்ட்டு. நெக்ஸ்ட்டு அந்த 2 லிஸ்ட்லேயும் இருந்து பிக் பாஸ் 9 ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்ன காலத்துலேருந்தே இவங்க இருக்காங்கன்னு சொல்லி கலப்பி விட்டு அண்ட் உண்மையாலே இவங்க உள்ளே வந்தாங்க. த மோஸ்ட் ஃபேமஸ் இன்ஸ்டாகிராம் சென்சேஷன் செலிப்ரிட்டி அண்ட் நிறைய சொல்லலாம். நன் அதர் தேன் அரோரா சின்க்ளேர். இவங்களோட கண்டென்ட் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். ஃப்ரீ கண்டென்ட் தான், அவங்க யூடியூப்பில் போடுவாங்களே வீடியோஸ், அதெல்லாம் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். மித்தபடி இவங்களை பற்றி ஸ்பெஷலாக சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. நான் இவங்க பிக் பாஸ் உள்ள வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னோடய இனிஷியல் இது என்ன இருந்துச்சுன்னா, இவங்க வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பாங்க. லைக் லவ் ட்ராக் எனக்கு தெரியல, பிகாஸ் ஷி ஹஸ் செட் தட் ஷி ஹேட் அ பாய் ஃப்ரெண்ட் அவுட் சைடு அந்த மாதிரி. அதனால் அது எனக்கு தெரியல. இப்போ இருக்குது உள்ளே. நான் சொல்கிறது அனௌன்ஸ் பண்ணுறப்போ அவங்க உள்ளே வராங்கன்னு தெரிஞ்சப்போ சொல்கிறேன். அடுத்து இவங்க நல்லா விளையாடுவாங்கன்னு நினச்சேன், பிகாஸ் ஆஃப் ஹர் ஃபிசிக். அவங்க வந்து கொஞ்சம் லீனாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சேன். நல்லா விளையாடுவாங்கன்னு நினச்சேன். பட் உண்மையாலேயே நல்லாவே விளையாடுறாங்க உள்ளே வந்துட்டு. துஷார் கூட சேர்ந்து சூப்பரான கேம் ஒன்று விளையாடிட்டுருக்காங்க. சிடபிள்யூசி கனி, உங்களோட கேம் அக்லி ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. போக போக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போது ஜஸ்ட் டுடேவா எஸ்டர்டே தான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் கேப்டன்சி வந்திருக்கு செகண்ட் வீக்கில். பிக் பாஸ் வீடு நம்ம என்ன பொறுமையாக என்ன காமிக்கணும், நம்ம இதை தான் வந்து மக்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சாலும் சர்வைவலுக்காக அது சிச்சுவேஷனை வந்து கரெக்டாக புஷ் பண்ணிடும். நம்மளோட லிமிட்ஸ்க்கு அதை புஷ் பண்ணி அந்த மாஸ்க்கை உடஞ்சி கண்டிப்பாக ரியல் ஃபேஸை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் வந்து கனி அவங்க வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு விஜய் பார்வதி, இவங்களும் எனக்கு தெரியும். லைக் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, இல்லை இதில் இன்டர்வியூஸ்லாம் பண்ணுவாங்களே, அதை வச்சு தெரியும். தர்பீஸ் மாதிரியே எனக்கு இவங்களோட ஐடியாலஜிஸும் அங்கங்கே எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் ஸ்டில் அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் 6 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். 6 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க்னால தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு குடோஸ். அண்ட் அவங்க கேம் இப்போ வரைக்கும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. பட் இன்னொரு பாயிண்ட் யோசித்து பார்த்தாலும், மித்த ஒரு கேங் இருக்குல்ல, லைக் கனி, சபரி, இவங்க ஒரு கேங் சேர்ந்து ஒன்று பண்ணுறாங்களே, அவங்களுக்கு பார்வதி மாதிரி ஒரு ஆள் ஆப்போசிட்டில் இருந்தால் தான் கேமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களும் வந்து ரொம்ப ஓவர் போர்ட் போக மாட்டாங்கன்ற ஃபீலும் இருக்குது. அண்ட் அவங்களோட ஒரு அக்லியான கேமும் வந்து இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. லைக் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்கிட்டையும் அவங்களோட எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஃபேஸை வந்து வச்சுக்கிட்டு அவங்க காயின் மூவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. பட் ஸ்டில் அது அவங்களோட கேம். இன்னொன்று, மித்த கண்டஸ்டன்ட்ஸ் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒன்றுமே பண்ணாமல் மறைஞ்சியே ஒரு வீக்கும் சர்வைவ் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் கம்பேர் பண்ணால் விஜய் பார்வதி இஸ்
எவ்வளவோ பரவாயில்ல. அண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிகிற பீப்புள் வந்து வினோத் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்கார். அவர் பாடுற விதங்களாக இருக்கட்டும், அவரோட கவுண்டர்ஸு, அவர் பேசுகிற விதம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. நம்ம சென்னைன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. வேறு யார் வந்திருக்கா? சுபிக்ஷா, வியானா வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு ஃபஸ்ட் வீக்லாம். வியானா, ரம்யா கூட இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் வீக்கு. பட் தெரில, இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. போக போக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். காம்ருதீன் வந்து எனக்கு செம்ம இரிட்டேட் ஆச்சு 2 வாரமாக. ஐ மீன் ரொம்பவே இரிட்டேட் ஆச்சு. அவர் வந்தோடனே திவாகரை போட்டு அடித்ததெல்லாம் வந்து அந்த மனுஷன் அவர் ஐடியாலஜி பிடிக்காது, கொஞ்சம் கிறுக்குத்தனமாக பண்ணுவார், எல்லாமே ஓகே. பட் அதுக்குன்னு போட்டு ஃபிசிக்கல் அப்யூஸு, தப்பாக பேசுகிறதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த விதத்தில் காம்ருதீன் வந்து பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க விஷயம் வந்து லைக் ஆதிரை கூடயும் அரோரா கூடயும் சண்டை போட்டு கொஞ்சம் அந்த கேங்லேருந்து வெளியே வராரு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உடையுது. இதுக்கப்புறம் மேபி பெட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கேருந்து இவர் பிரிஞ்சு வந்து சேர்ந்துருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கூட. என்னடி சொல்கிறேன்? பார்ப்போம் அந்த டீமோட இன்ஃப்ளூயன்ஸ் பெட்டரா, இந்த டீமோட இன்ஃப்ளூயன்ஸ் பெட்டரானு. பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எனக்கு பயங்கரமாக போரிங்காக இருந்துச்சு. லைக் ஒரு 4 நாள் போர் அடிக்கும், ஓகே. 5ஆவது நாள் போர் அடிக்குது. 1 வீக் தாண்டியும் போர் அடிக்குதுன்னா எனக்கு தெரியல. ஆனால் இந்த கேமை ஃபயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சதே திவாகர் காம்ருதீன், அந்த ஃபைட்டு தான். உண்மையாலே சொல்கிறேன், இந்த காம்ருதீன் வந்து இவரை அடித்து ஒரு சிம்பத்தி சப்போர்ட்டை வந்து இவர் க்ரியேட் பண்ணி வச்சிட்டான். எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து திவாகரை வெளிலேருந்தே போட்டு அடிப்பாங்க, இவரோட ஐடியாலஜிஸ், இவர் பேசின விஷயங்கள், இவர் பண்ண விஷயங்களுக்காகவே வந்து. ஆனால் உள்ளே போயிட்டு என்ன லக்கா என்னன்னு தெரில, இவருக்கு இந்த மாதிரி ஒரு அப்போசிஷன் அமைஞ்சு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சப்போர்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வீக்கை தாண்டறதுக்கோ செகண்ட் வீக்கை தாண்டறதுக்கோ சரி. ஆனால் ஃபர்ஸ்ட் வீக் உள்ளே வரும்போதே தெரியும் நம்மளுக்கு தேல்பத்ரி சிங் வந்து பிரவீன் காந்தி தானே. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டே எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அதுக்குள்ளேயே இந்த சிம்பத்தி லைன் க்ரியேட் ஆனதுனால திவாகருக்கு அவர் இப்போதைக்கு கொஞ்சம் சேஃபில் இருக்கார், ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்கார் எல்லாருக்கும். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் வீக் அவர் கடந்ததுனால நம்மளோட வினோத் அண்டு இவர் தர்பீஸ் இந்த காம்போ அமைஞ்சு அது கொஞ்சம் நல்லா இன்டர்நெட்டில் போய் அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதனால் மோஸ்ட்லி அவங்கள அனுப்ப மாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க எப்படியும். அண்ட் செகண்ட்லி இப்போது காம்ருதன் அண்ட் வினோத் ஒரு காம்போவாக இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். எனக்கு அப்போயே வந்து வினோத்தை பிடிக்காமல் போச்சு. என்னடா இவங்க 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி வச்சுன்னு இவர் அடிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் சும்மா போய் அடிக்க போன திவாகரை, வினோத்தும் காம்ருதனும் சொல்கிறேன், இவங்க 2 பேருக்குள்ளே ரேப்போ கிரியேட் ஆகிடுச்சு. ரேப்போ கிரியேட் ஆகி இவனை விட்டு கொஞ்சம் டிட்டாச் ஆகிட்டார் வினோத் காம்ருதனை விட்டு. அப்படி வந்ததுனாலே என்னவோ அவருக்கும் இது லக்கிலி ஒரு இது அமைஞ்சு அவர் பாட ஆரம்பித்தார், என்டர்டெயின் பண்ண ஆரம்பித்தார், எல்லார்ட்டையும் பேச ஆரம்பித்து இப்போ ஒரு மாதிரி அந்த ட்ராக் வந்து அவருக்கு செட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த வாட்டர்மெலன் அகாடமி வந்து நல்லா இருந்துச்சு. அது இவருக்காகவே ஸ்பெஷலாக இது பண்ணி விட்ருப்பாங்க. நீ எதாவது கிறுக்குத்தனம் பண்ணியா, ஷோ ஸ்டார்ட் பண்ணி வை அப்படின்ற மாதிரி பண்ணி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. துஷார் அரோரா லவ் ட்ராக் காம்ருதனையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அது வந்த உடனே எப்படிங்க, லைக் இப்போ தான் வந்திருக்காங்க, 1000க்கும் இவங்களுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னுலாம் வந்து சொல்லியிருக்காங்க. நான் இவங்க உள்ளே வராங்கன்னு கண்டிப்பாக இவங்க லவ் ட்ராக் இருக்காது, ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் உள்ளே வந்து சூப்பராக நடத்திக்கிட்டு இருக்காங்க. துஷார் வந்து இவ்வளோ சீக்கிரம் விழுந்துருவான்லாம் நான் எதிர்பார்க்கல, விழுந்துட்டான். பட் காம்ருதீன் வந்து பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டேய் இப்படி போகிறமா போடா, நீ ஏன்டா அவங்க 2 பேர் தான் போகிறாங்களே, ஏன்டா கூடவே போகிறன்ற மாதிரியும் இருக்குது, பாவமாக இருக்குது ஒரு சில டைமு. பட் இட் டுக் லைக் 2 weeks ஃபார் ஹிம் டு ரியலைஸ் திஸ். அதுவும் வேறு விஷயத்துக்காக தான் ரியலைஸ் பண்ணியிருக்கான், இதுக்காகலாம் ரியலைஸ் பண்ணல. அதுவும் அந்த ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு வெளியிலையா ஒரு சீன், இந்த கையெல்லாம் முறுக்குவார் துஷார் கூட அரோரா உட்காந்துருங்க, அதெல்லாம் கொஞ்சம் பாவமாகவும் இருந்துச்சு, சிரிப்பாகவும் இருந்துச்சு. உனக்காக தான் அந்த வீட்டுக்கு வந்தேன். எனக்கு வந்து என்னென்னா என்னென்னா அது என்னன்னு தெரியல, உடனே இருக்கணும்னு தோணுது, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அரோரா என்ன பிளானில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களோட நோக்கம் உள்ளே வரப்போ அவங்களோட பேரை மாற்றிட்டு போகணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி போனால் வெளில சூப்பரான வேறு ஏதாவது நேம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் ஷி ரியலைசஸ் அண்ட் பிளேஸ் தி கேம் வெல். வேறு என்ன வாட்டர்மெலன் ஸ்டார் அண்டு அரோரா செம்ம காம்போ. அந்த காம்போ வந்துச்சுன்னா ஆக்சுவலாக செம்ம ஹிட்டாக இருக்கும்.
அவர் இது வரைக்கும் மனசில் வச்சுருந்த எல்லா லவ் ரீல்ஸு, எல்லா லவ் சீன்ஸு, டைலாக்ஸு எல்லாத்தையுமே பேசி மனுஷன் வாழ்ந்துருவார் கொஞ்ச நாள். அதனால் அந்த காம்போ அமைஞ்சாலும் நல்லாயிருக்கும். மடியிலலாம் படுத்துட்டு இருந்தாருங்க, அதெல்லாம் பயங்கர ஃபன்னாக இருந்தது பார்க்க. அதுவும் மனுஷனுக்கு வந்து தலகாணி மாதிரி அமைஞ்சிருச்சு. அவங்களோட தொடை படுத்துட்டார். அப்படியே படுத்துட்டு அந்த பொசிஷன்லேருந்து அவருக்கு நவரக்கூடாது, அதனால் ஆடக்கூட இல்லை மனுஷன். அப்படியே படுத்துட்ருக்காரு. சரி அவளும் சரி படுத்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு இப்படி உட்காந்துருந்தாங்க. யாரோ ஜெயிலில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமு. கொஞ்ச நேரம் வாழ்ந்துட்டார் அதில். அது இல்லாமல் அங்கங்கே சின்ன சின்ன கிளிப்ஸில் வந்து அரோரா கிட்ட ஒரு ஃப்ளட் பண்ணுற மாதிரி விஷயமா இருக்கட்டும். அதில் ஏதோ ஒரு விஷயம் என்னது, ஏதோ இவங்க வந்து அண்ணா உங்களை பார்த்தா ஒன்று தோணுது, என்னம்மா லவ் பண்ண தோணுதா. இது சொல்கிறதுக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஆனால் அவருக்கு பேக் ஆஃப் த பிரெயினில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது பொண்ணு நம்மளுக்கு ஹிண்ட் கொடுக்குமா, நம்ம அந்த இடத்துல உள்ளே பூந்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் வீக் கொஞ்சம் அந்த சிம்பத்தி சப்போர்ட் உள்ளே வர்றப்போ அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவரோட என்டர்டெயின்மெண்ட் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எதுவும் இவர் சிக்கமாக எதுவும் பேசாமல் ஷோ ஃபுல்லாக கண்டினியூ ஆச்சுன்னா ஃபைன், பொழைச்சிப்பார். வின் பண்ணுற அளவுக்கு இவர்கிட்ட ஸ்டஃப் இருக்கான்றது எனக்கு தெரியல. ஏன்னா பிக் பாஸ் போக போக ஃபிசிக்கலாகவும் நம்மளை டெஸ்ட் பண்ணோம். நான் சொல்கிறது இந்த எப்படி சொல்கிறது, இன்டென்ஸான ஃபிசிக்கல் டாஸ்க்ஸு இதெல்லாம். இவருக்கு வேறு காலில் பிரச்சனைன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தார். அதனால் ஐ டோன்ட் நோ இவர் எப்படி அதெல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. தர்பீஸ் இந்த காம்போவும் நல்லாயிருக்கு. இதுவும் கொஞ்சம் கண்டினியூடாக நிறைய கண்டென்ட் இவங்க கேட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இன்ஸ்டாகிராம் கலகலன்னு இருக்குங்க. ஹாட்ஸ்டார் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரில, இன்ஸ்டாகிராம் கலகலன்னு இருக்கும் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா உள்ள. இந்த ஃபர்ஸ்ட்டு வீக்லேயே சரி, அந்த இவர் எல்லாத்துக்கும் வினோத்னு சொல்கிறதா இருக்கட்டும், வினோத் வந்து அதை பிடிச்சியோ என்ன என் பேரே சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அப்படின்றது வந்து அது செம்மையாக இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்கே. அதுவும் ஃபஸ்ட்டே 2-3 இன்ஸ்டன்ஸில் நடந்திருக்கு போல். லைக் இவர் வந்து போயிட்டு நாமினேட் பண்ணிட்டு வந்ததாக இருக்கட்டும், அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்கப்போ பிரவீன் வருவார். பிரவீன் வந்து ஏதோ சொல்லிட்டு போவார், இல்லைப்பா வினோத்தே அப்படின்னு. யோ உனக்கு இன்னொரு வாட்டி சொல்லிட்டேன், என் பேரே எத்துன்ட்ருக்க எல்லாத்துக்கும், நீ பாசத்தில் எடுக்கிறியா இல்லைனா கோவத்தில் எடுக்கிறியான்றதெல்லாம் தெரில, யோ தர்பீஸே பார்த்து இருந்துக்கோன்னுவார். எப்படி மனுஷனுக்கு அவ்வளோ டைமிங் வருதுன்றதெல்லாம் தெரில. நான் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன் ஏன்னா எனக்கு இந்த வீடியோ நான் பார்த்துட்டே இருந்தேங்க, திருப்பி பார்த்துட்டே இருந்தேன். பேசணும், வீட்டிலலாம் பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றிலாம். இது பயங்கரமாக இருந்ததுங்க. அந்த தீபாவளி மார்னிங் வந்து படுத்துட்ருப்பாங்க, பாருங்க கடல்லேருந்து ஒரு ஆமை வந்து கரை ஒதுங்கி இருக்கு. ஆமாம், ஒன்று கடல் ஆக்சிடென்ட் வந்துட்டு பாரு பாரு. வியானா அண்ட் ரம்யா வந்து ஒரு ரொம்ப சேஃபான ப்ளே பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அதாவது லக்ஸுரி ஹவுஸ் இருக்குல்ல, டீலக்ஸ் ஹவுஸு, அங்கே உட்காந்துட்டு நினச்சிட்டே இருந்தேன் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை இங்கேருந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்றது. அது பார்த்தா இன்றைக்கி நடந்துருச்சு. நேற்று இதில் நடந்துருச்சு. வியானாவை வந்து வெளில தூக்கிட்டாங்க. அண்ட் ரம்யாவும் எனக்கு தெரிஞ்சு இவங்க சீக்கிரம் வெளில எடுக்கணும். அவங்க இப்போவே மயக்கம் வருது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்றாங்க. இதுக்கப்புறம் கொடுக்க போகிற டாஸ்க்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது தெரில. வேறு யார், காம்ருதன் அண்ட் பார்வதி இப்போ சேர்ந்துட்டுருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரில. முக்கியமாக ஒன்று சொல்ல மாட்டேனே, ஆதிரை அண்டு ஒய்ஜேவா எஃப்ஜேவா இல்லை எஃப்ஜே எஸ் கரெக்ட் எஃப்ஜே. அது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இவங்களை ஒரு பக்கம் போட்டு அடிக்கிறாங்க, க்யூட்டுன்றாங்க ஒரு பக்கம். என்ன க்யூட்டாக பார்த்தாங்கன்றது எனக்கு தெரில. அதுவும் எப்படி ஒரு மாதம் 10 நாளா, எப்போ ஆரம்பித்தாங்க இவங்க? 4 நாள் 5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 5ஆவது நாளே ஆரம்பிச்சிட்டாங்க. கிஸ்ஸெல்லாம் அடிக்கிறாங்க. இவன் ஒரு வாரமாக அவ்வளோ 10 நாள் கூட அவளை கிஸ் அடிக்கிறான், என்னென்னோ பண்ணுறான். ஆனால் மித்த பிக் பாஸை கம்பேர் பண்ணால் ஓகே, பட் ஸ்டில் இட்ஸ் ஆக்வர்ட் டு see him kissing. அதாவது இந்த ஒரு 4 நாள்லேயே இவங்களுக்கு காம்படிஷனாக இந்த சைடு அரோரா அண்ட் துஷார் அவங்க ஒரு பக்கம் ஜாலியாக இருக்காங்க. இவங்க ஜாலிக்கு மத்தியில் இந்த வீடு கொஞ்சம் அப்பப்போ கலவரம் ஆகுது. வேறு யார், கெமி அவங்க பாட்டு விளையாடுறாங்க, அப்பப்போ பிரச்சனைனா எதாவது கேட்குறாங்க போகுது. வேறு பிரவீன் காந்தி, ஐ நோ இவர் தான் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆவார் அப்படின்றது இரிட்டேட் பண்ணிட்டாருங்க. அந்த எலிமினேஷன் டே அன்றைக்கி பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிட்டாரு. அப்புறம் பிரவீன், நார்மல் பிரவீன், அவரும் நல்லா விளையாடுறாரு. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஹீஸ் ட்ரையிங் டு டாமினேட் பீப்புள். ஆனால் தெரில, இந்த வீட்டுக்குள்ளே அப்படியும் இருக்கலாம். சர்வைவலுக்காக
மக்கள் மைண்டுக்குள்ளே நம்ம போகணுன்றதுக்காகவே ஒரு சில விஷயம் பண்ணி தான் ஆகணும் அந்த வீட்டில். அந்த மாதிரி அவர் ரொம்ப பண்ணுறாரு. ஒரு சில விஷயம் வந்து உண்மையிலே இரிட்டேட் பண்ணுது அவர் பண்ணுறதெல்லாம். பட் கம்பேர் டு அதர் கண்டஸ்டன்ஸ், ஒன்ஸ் அகெயின் பார்வதிக்கு சொன்னது தான், he is better than others in the house. விக்ரம் வந்து எனக்கு அவரோட ரீல்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவரோட ஹியூமர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொன்ன மாதிரியே அவர் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ரொம்பவே நியாயமாக தான் நடந்துகிட்ருக்காரு இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும். நான் 1 hour எபிசோட் மட்டும் இல்லை, அந்த 24 hours நான் அங்கங்கே பார்த்துட்டே இருப்பேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு அப்டேட் வந்துடும். என்ன ஏதாவது ஸ்பெஷலாக ஆச்சுனாவோ இல்லைனா ஏதாவது வில்லங்கமாக ஏதாவது ஆச்சுனாலும் எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. அப்புறமா நான் அதை போய் பார்த்துருவேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ விக்ரம் இஸ் ரியலி டூயிங் அ குட் ஜாப். அதுவும் இல்லாமல் இப்போது அவரோட இது போச்சு, ஸ்டாண்டப் காமெடி போச்சு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. வேறு என்ன நடக்குது இப்போ வரைக்கும் சம்மப் பண்ணால் அதுதான். இந்த டாஸ்க்லாம் ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்க. இந்த துணி துவைக்கிற டாஸ்க்காக, துவைச்சி காய போடுற டாஸ்க்கு, அதில் அடிச்சுக்கிட்டாங்க. வேறு இன்றைக்கி ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், நான் அது சரியாக பார்க்கல இன்றைக்கி. அண்ட் நேற்றோ இவங்க பைசன் படத்தோட டீம் வந்திருந்தாங்க. அந்த எபிசோடும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதில் இந்த மனுஷன் தர்பீஸ் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணார். தெரிஞ்சு த்ரூ வந்து ரொம்ப ஆக்வர்டாக ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த வந்தார் திடீர்னு வந்துட்டு இப்போ பைசன் நான் எப்படி ப்ரொமோட் பண்ணுறேன் பாரு, டக்குன்னு அந்த 5 கொலையும் அப்புறம் அது வந்து நல்லா இருந்தது. அப்புறம் விக்ரம் சாரோட ஃபேமஸான டைல், உனக்கு தைரியம் தான் அந்த 5 கொலையும் சத்தியமா பண்ணதே நான் தான். என்ன கொஞ்சம் வெளியில பைசன் பாவோட பக்கம் முடிங்க, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஆனால் அது முடித்த உடனே த்ரூ ஃபேஸை காட்டுவாங்க. அந்த ஒரு ஆக்வர்ட்னஸோட ஒரு ஸ்மைல் வந்து போடுவார். பிக் பாஸ் பார்க்குறப்போ இப்போது வர அதாவது ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து இப்போ 9th சீசன் வரைக்கும் ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகமாகிட்டே வருது. என்னென்னா ரொம்ப அவேராக இருக்காங்க. லைக் அவேராக இருக்கலாம், நம்ம என்ன பேசுகிறோன்றது அவேராக இருக்கலாம், இது பண்ணலாம், ரியாக்ட் பண்ணலாம், எல்லாமே ஓகே. பட் ரொம்ப ஓவராக இருக்குது. லைக் ஒரு விஷயம் நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம நார்மலாக பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் பேசுகிறோன்னா, ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு அந்த ஸ்டான்ஸில் வந்து எதாவது தப்பு இருந்தால் அதை உருவி எடுக்கலாம், அதை எடுத்து நம்ம சோஷியல் மெசேஜ் சொல்லலாம், பேசலாம், இது டெலிவிஷன் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோடில் இருக்காங்க. அது ஓகே, நம்ம தப்பு பண்ணால் அதை கரெக்ட் பண்ணி அதை பிக் பாஸ் வீட்டில் அனௌன்ஸ் பண்ணி சொல்கிறாங்க, அது தப்புன்றது இது பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே. பட் அது ரொம்ப ஓவராக போகிறப்போ அது நல்லா இல்லை. எது பேசினாலும் ரொம்ப பார்த்து பேசணுன்ற மாதிரி இருக்குது. அதனாலேயே வந்து இப்போ கண்டஸ்டன்ஸ்லாம் எந்தளவுக்கு ஆகிட்டாங்கன்னா, இன்றைக்கி சீசன் 9 இது போன சீசன்லேயும் இருந்துச்சு, அதுக்கு போன சீசன்லேயும் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. என்னென்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிவிட்டு இதை தப்பாக எடுத்துக்காதீங்கன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று இப்போ நாமினேட் பண்ணுறப்போ கூட அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இவங்க யார், என்ன, எதுக்கு நாமினேட் பண்ணிங்க, அவ்வளோதான் சொல்லிவிட்டு இவங்களை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு. இதுதான் நான் சொல்ல வந்தேன். நீ சொல்கிற விஷயம் யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறல்ல, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது இந்த சீசன்ஸ் வர ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு எனக்கு. நான் இப்போ கூட அது ப்ராப்பராக கன்வே பண்ணணும்னு தெரியல அந்த விஷயம் என்னன்றது. ஓவர் அவேராக இருக்காங்க, ரொம்ப அவேராக இருந்து பார்த்து நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப அவேராக ஆயிட்டாலே அங்கே நீங்கள் ரியலாக இருக்க முடியாது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்டிங் ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு 3-4 கேமரா இருக்குன்னா, இப்போ நான் சம்டைம்ஸ் நான் அவேராக இருக்குன்னா எனக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ எனக்கு ஒரு கேமரா தான் இருக்குது, நான் ஆப்போசிட்டில் என்னோடய இதை ஃபேஸ் பண்ணி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேமரா வச்சாங்கன்னா நான் இங்கேயும் வந்து அவேராக இருக்க மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். சம்திங் இஸ் வாட்சிங் மீ அந்த மாதிரி. ஆனால் அந்த வீட்டில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா என்டையர் பிளைண்ட் ஸ்பாட்டே கிடையாது. லிட்ரலி அந்த ரெஸ்ட் ரூம் உள்ளேயும் சரி, அப்புறமா ஸ்மோக்கிங் ரூம் இருக்குல்ல, அங்கே மட்டும்தான் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும். அது கூட கேமரா இருக்கான்லாம் எனக்கு தெரியல. அதோட பிளைண்ட் ஸ்பாட்ஸே இல்லை. ஸோ நீங்கள் அவேர்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு யூ ஹேவ் டு பி யுவர் செல்ஃபில் அங்கே. ஆனால் அந்த அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம கேமரா அவேர்னஸ்ன்றதை தாண்டி அது நான் எப்படி அதை சொல்கிறது, ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணுனா கூட அதை சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. இது சொன்னால் பெரிய தப்பாகிடுமோ, நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்களோ, அந்த மாதிரி சொல்கிறேன். அங்கே விளையாட்டுக்குன்னு பேச்சே கிடையாது. இதை நான் விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்றதெல்லாம் அதுக்கு அங்கே பேச்சே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. அங்கேயே அந்த ஃபன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இப்போ இது நான் ஃபர்ஸ்ட் வீக்
இதுக்குன்னு நான் போடணும்னு நினச்ச வீடியோ. அப்போ இட்ஸ் பீன் 14 days, இந்த 2 வாரம் ஆயிடுச்சு. துஷார் கேப்டன்சி வந்தார், ரொம்ப கேவலமான கேப்டன்சி, அதை வாங்கிட்டாங்க. இப்போது கனி வந்திருக்காங்க. கனி வந்து 1 day ஆகுது, ரொம்ப டாமினண்ட்டாக தெரியுது எனக்கு. போக போக தான் தெரியும் இது எப்படி இருக்குன்றது. விஜய் சேதுபதி சார் வந்து இன்னும் கொஞ்சம் இவங்களெலாம் ரைடு விடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபன்னாக இருக்குது அந்த விஷயம். இவங்க 1 வீக்கில் இவங்க பண்ண என்டர்டெயின்மெண்ட்டை விட அந்த வீக்கெண்டில் வந்து அவர் ரோஸ்ட் பண்ணார்னா அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் நம்மளுக்கு கிடைக்குதுல்ல, அது வந்து நல்லாயிருக்கும். பட் ஆனால் அவரே சொல்லியிருக்காரு அந்த போன எபிசோடில், லைக் யாரோ ஒருத்தவங்க கேட்பாங்க உங்களுக்கு கோவம் வராதா இதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கோவம் வரும், ஆனால் நீங்கள் இதை பார்க்குற ஆங்கிளில் நாங்கள் இதை பார்க்க முடியாது. நாங்கள் வந்து இந்த ஷோ நடத்துகிறவங்க, ஸோ கோவம்லாம் பட முடியாது. எப்படி அதை சொல்லி அவங்கள புரிஞ்சிக்க வைக்கலான்றதை இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லார். பட் ஸ்டில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். எனக்கு என்னென்னு தெரில, அந்த ஸ்ட்ரீக் கட் ஆகிடுச்சு, வீடியோஸ் போடுற ஸ்ட்ரீக்கு. இட்ஸ் நைட். நான் வந்து இதை ஒரு நல்ல வீடியோவாக பண்ணி கம்பைல் பண்ணணுன்றது ஐடியா இல்லை. ஜஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். எழுதி வச்சுருந்தேங்க, ஆனால் நான் அதை பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இது தான் பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் சொல்லுவோம். நான் எழுதுனது எல்லாமே ஃபர்ஸ்ட் வீக்கோட இது மட்டும் தான் எழுதினேன். ஃபஸ்ட் வீக்கை சம்மப் பண்ணி தான் எழுதினேன். ஆனால் 14 days ஆகிடுச்சா, அதனால் அப்படியே ஓகே நம்ம இதை அப்படியே அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். அண்ட் நிறைய பிளான்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். நிறைய வீடியோஸ் இருக்குது என்னோடய க்யூவில். வில் see you in my next video. Big Boss.